ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான அட்டகாசமான அசத்தலான அடுப்பில்லாத பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 4 பாதாம் 4 முந்திரி 4 ஏலக்காவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 பாதாமை நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பரான ஜெல்லி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நட்ஸை எடுத்து நம்ம கட் பண்ணி அதையும் தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா பால் எடுத்துக்கிடுவோம். இந்த தேங்காய் பாலில் நம்ம சேர்த்துருக்க பாதாம் முந்திரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம அப்படியேவும் பாதாம் பிசின் ஜெல்லியை அப்படியே சூப்பராக போட போகிறோங்க. அழகாக இருக்கா? இப்போது நம்ம நாட்டு சக்கரை இல்லைனா சர்க்கரையை ஒரு 3 ஸ்பூன் போல் அதில் கலந்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் மிக்சரை அதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம நட்ஸை அதில் அப்படியே கொட்ட போகிறோம். நட்ஸையும் அதில் போட்டுட்டு சும்மா அப்படியேவும் ஒரு 4-5 கலக்கு சும்மா கச்சகஜான்னு சொல்லி கலந்து விட்டோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான அடுப்பில்லாத தேங்காய் பால் பாதாம் பிசின் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. அட்டகாசமாக இருக்குங்க. நமக்கு பாடி ஹீட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.